வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் மாதத்துடைய முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம். ஸோ இந்த சித்திரை மாதத்துடைய அமாவாசையுடைய பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம், என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. அதுல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறந்தது. புத்தாண்டு பிறந்த ஃபர்ஸ்ட்லே ஒரு பெரிய சம்பவமானது நடக்க காத்திருக்கு கிரகங்களால. இனி யாராலையும் தடுக்க முடியாது. அந்த சம்பவம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் வேற ஒன்றும் கிடையாது. சித்திரை மாதத்துல அமாவாசையானது பெற இருக்கு. ஸோ கரெக்டாக ஏப்ரலுடைய 17ஆம் தேதி சித்திரை அமாவாசையானது வர இருக்கக்கூடிய இந்த சித்திரை அமாவாசையில கிரகங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி சரியான விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற. கடக ராசியில பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ராசிக்கு இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. ஏன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். ஆனா இதை செய்தா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். பரிகாரத்தை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. பரிகாரத்தை நம்பிக்கையோட பண்ணுங்க. நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான மாற்றத்தை இந்த அமாவாசையில ஏற்படுத்தும். முதல்ல பரிகாரத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாதத்துல அமாவாசை தினமானது 17/4/2026 வெள்ளிக்கிழமை வரவிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைய ஈஸியா சுலபமா தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்க முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அந்த பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலை. கிராமப்புறங்கள்ல இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்க நகர்ப்புறங்கள்ல இருந்தாலும் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலைய அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுடைய திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்து விட்டு நெக்ஸ்ட் குலதெய்வத்தை வேண்டி பூஜையில விளக்கேற்றி வைத்து விட்டுருங்க. அப்புறம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பனை ஓலையில உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சுமை தீர வேண்டும் எழுதலாம். திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு எழுதலாம். வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அதை எழுதலாம். இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமா குறிப்பு என்னன்னா, எழுதாத பேனாவில் பனை ஓலை மேல எழுத வேண்டும். நீங்க எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவில் எழுதுங்க. அப்படி எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி, இது போல ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பனை ஓலையில உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில எழுதி பூஜையில வைங்க. அமாவாசை அன்னைக்கு பனை ஓலையில வேண்டுதலை எழுதி பூஜையில வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்கள் அந்த ஓலை பூஜையில இருக்க வேண்டும். பௌர்ணமி திதி வரக்கூடிய நாள்ல அந்த பனை ஓலையை எடுத்து நிலைவாசல்ல கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பனை ஓலை உங்க வீட்டு நிலைவாசல்ல இருக்க வேண்டும். மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இரவு 9 மணிக்கு மேல் அந்த பனை ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்புல கொளுத்து விட வேண்டும். இதை நீங்க சரியான முறையில பின்பற்றி செய்து வந்தால் கண்டிப்பா பனை ஓலையில என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. பனை ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லிட்டேன். இந்த வருடம் கரெக்டாக பரவத வருடம்
ரொம்பவே சிறப்பான வருடம். அதனால இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்க செய்து விட்டால் உங்க வாழ்க்கையில சக்சஸ் நிச்சயம் உங்களை வந்து அடையும். இந்த அமாவாசை திதியில இந்த பரிகாரத்தை செய்ய தவற விடாதீங்க. இல்லைன்னா அடுத்த அமாவாசை திதி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த அமாவாசையில பரிகாரத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பிரபவ வருடத்துடைய முதல் அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண. ஸோ நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. இப்ப இந்த அமாவாசையிலிருந்து உங்க ராசிக்கான பலன்கள் வந்து கிரகநிலைகளால என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்றேன். உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத கடக ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு புகழ் குவிக்கக்கூடிய கடகராசி நேர்களே, இந்த பிரபவ வருட புத்தாண்டு பிறந்து சித்திரை மாதம் முதல அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு கிரகநிலைகளை உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசியில செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையோ, தடைகளை முறியெடுத்து வெற்றிக்கான பெருமுயற்சி எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதோட அஷ்டமத்த சனியின் ஆதிக்கம் இருப்பதால் திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாது. அதனால நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும். திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் கூட உங்க மேற்பார்வையில வைத்துக் கொள்வது நல்லது. புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும். வீண் பணிகள்ல இருந்து விடுபட திசபுத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அப்படி மேற்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும். அதோட சித்திரை அமாவாசையில கரெக்டா உங்களுக்கு சூப்பரா கிரகநிலை மாறுது. அன்னிலிருந்து 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கு. உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பது யோகம்தான். நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும். இல்லத்துல நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். தந்தை வழி உறவுல ஆதாயம் உண்டு. பொது வாழ்வுல உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் சித்திரையில காத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க. உங்க ராசிக்கு அஷ்டமத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ராகு சேருவதால் மிக கடுமையான நேரமாக கூட கருதலாம். இந்த சோதனை காலத்துல எதையும் துணிந்து செய்ய இயலாது. மன போராட்டமும் பண பிரச்சனையும் அதிகரிக்கும். கேது பகவான் 2ல சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். இல்லத்துல கூட நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகும். மெயினா கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாது. கூடுதல் முயற்சி செய்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காம போகலாம். கட்டிய வீட்டால் பிரச்சனை, கொடுத்த கடனால் பிரச்சனை உருவாக நேரம் இது. இக்காலத்துல சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் சித்திரை அமாவாசையில மேச ராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். இது உங்க ராசிக்கு சகாய விரயஸ்தானாதிபதி புதன் என்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் மகிழ்ச்சி தரும். அதை நினைச்சு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் சித்திரையில அமாவாசையில மிதுன ராசிக்கு குருவும் வருகிறாரு. இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதியும் இடமெல்லாம் புனிதம் அடைகிறது. எனவே இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலம் சீராகும். மக்கள் செல்வங்கள்ல திருமணம் பற்றிய தொல்கள் முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். அதோடு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படும். எல்லாத்துக்கும் மேல வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் பொருளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இந்த அமாவாசை பலன் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். இந்த அமாவாசை பலனையும் நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் என் வாழ்க்கை மாறும், அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.